சென்னையிலேருந்து யுரானி அக்கா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலங்காத்தாலே ரெடி ஆகிட்டோம். அவங்களையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க குளித்து முடித்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்கங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அவங்க பொங்கலுக்கு கொடுத்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருந்தேன், கிஃப்ட்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பொங்கலுக்கு முன்னாடியே எனக்கு இந்த சீரை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அக்கா கையில் சீர் வாங்கினவங்க அழகாக உட்காந்து வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ அவங்கள மாதிரிலாம் இன்னும் எனக்கு பேச தெரியல. ஸோ நான் கற்றுக்கணும். சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும் விலாக்லாம் பார்க்குறதுக்கு. பட் நம்மளோடது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, போக போக சரியாயிடும். ஸோ காலைல டிஃபன் ரெடி பண்ணிவிட்டேன், பொங்கல் வச்சு சட்னி வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். அக்கா இந்த சுடியை வேர் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நித்தி ஃபேஷனில் இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்ட்டு ஒரு இடம் இல்லைங்க, ஒரு 4-5 இடத்துக்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சுடிக்கு ஒரு ப்ரொமோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாங் ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு லொக்கேஷன் பார்த்து நிறுத்திட்டு செம்மையாக இருந்ததுங்க அந்த லொக்கேஷன். இங்கே தான் போயிட்டு அந்த வீடியோ எடுத்தோம். ஸோ லஞ்சுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். பட் போய் செய்ய முடியல. பிகாஸ் டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே வேலை இருந்தது. ஸோ அக்காவும் அண்ணாவும் என்னென்னா பிளானோடு தான் வந்துருந்துருக்காங்க. பட் நாங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் மட்டும் தான் போயிட்டு ரிட்டன் வந்துடுவோம் எல்லாருமே அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. காலையில் கிளம்பி போனவங்க நைட்டு 8 o'clock ரிட்டன் வரும்போது நாங்கள் கரெக்டாக அங்கேருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து கிளம்பும்போது 8 o'clock இருக்கும். ஆனால் பட் நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது 9:30 மேலே ஆகிடுச்சு. இவங்க ஒரு சூப்பரான ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ் தாங்க, வேறு யாரும் இல்லை. அவங்களோட இன்ட்ரடியூசிங் கிடச்சிது. அதுக்கு காரணம் நம்ம யுரானி சிஸ்டர் தான். ஆண்டிப்பட்டியில் இருக்க கண்ணாஸ் ஹோட்டலில் லன்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே அக்காவை பார்த்துட்டு யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி சொல்லிகிட்டே க்ராஸ் பண்ணாங்க ஃபேன் பேஜிலேருந்து அக்காவை பார்த்துட்டு. ஸோ அக்காவும் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டாங்க, நானும் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டேன். என்னென்னா அவங்களா பார்த்து சிரித்தாங்கன்னா நம்மளும் சிரிக்க வேண்டியதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பேச வேண்டியதான். பட் அவங்க தான் சொல்லிகிட்டே போயிடுறாங்கல்ல, மூவ் பண்ணிடுறாங்க நம்மளை அப்படி சொல்லிவிட்டு. ஸோ பயங்கர பசியில் இருந்தாங்க அக்காவுக்கு, அன்லிமிட்டடான பசி. பிகாஸ் மார்னிங் அந்தளவுக்கு டிஃபன் எடுத்துக்கல, ஹெவியா லைட்டாக எடுத்தாங்க. 3 o'clock ஆகிடுச்சு லஞ்சுக்கு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்க ஸ்டாஃப் ஒருத்தர் இந்த ஹோட்டலுக்கு செம்மையான ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. ஸோ அது ஃபுல்லாக நம்ம போட முடியலை. அவங்க ஹோட்டலை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருந்தாரு. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே எதுக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா இவங்க நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்டு ரெண்டுமே சொல்லலாம். பிகாஸ் நம்ம ரிலேட்டிவ் தான் இவங்க. ஸோ இவங்களோட ஷாப் இங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியில் பூர்ணா இங்கே இருந்து பேக்கரி பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நியர்பை தான் இவங்களோட இந்த ஷாப்பு. சூப்பராக இருந்தது. விஆர் ஃபேஷன் மட்டும் சூப்பர் இல்லைங்க, அவங்களும் சூப்பராக இருந்தாங்க. அவங்களோட மனசு ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சூப்பராக பேசினாங்க. எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. க்யூட்டான சூப்பரான கப்பிள் இவங்க, ஆர்மி ஃபேமிலி. ஸோ நம்ம வீட்டில் மாதிரி அவங்களும் அவங்க வீட்டில் எல்லாருமே ஆர்மி ஃபேமிலி. ஸோ அதை கேட்கும்போது ஹாப்பியான மூமெண்ட்ஸு. ஸோ இந்த மூமெண்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்மளோட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அவங்ககிட்ட இருந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அவங்களுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரமாக அவங்களோட ஐடியை நான் கொலாப் கொடுத்துருவேன் அண்ட் டேக் பண்ணிடுவேன். மறக்காமல் அவங்களோட ஐடிலையும் அவங்களோட ஷாப்லேயும் போய் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாமே இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரீஸ் தாங்க இருந்துச்சு. ஸோ அப்படியே அக்காவாங்க ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே டைம் ரொம்ப லேட்டாக ஆகிப்போச்சு. அக்கா பஸ் ஏறி நான் போய்க்கிறேம்மா, நீங்கள் கிளம்புங்க, ஏன்னா நீங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ வழியிலலாம் வீடியோ எடுக்க முடியல, மூட் அவுட்டாகவே வந்தோம். என்னன்னு தெரியல, எனக்கு அவங்க கூட இருந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே இந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்னே தெரில, அந்த மாதிரி வேகமாக போய் முடிஞ்சிச்சு. ஆனால் அதே போல் நாங்கள் சுற்றி அடித்து முடித்து தவிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச், பாய்.